எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு வீடியோ போட்டிருந்தது எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆறுதல் சொன்னீங்க. ஆறுதல் சொன்னவங்க எல்லாத்துக்குமே நன்றி. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா கண்ணுங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப நாள் போடாமல் இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ போடணும்னு உங்ககிட்ட நான் தான் சொன்னேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டோம். எல்லாமே இதை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் கண்ணுங்களா, நானும் என் பையனும் சிக்கன் எடுக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு போனோம். சிக்கன் கடைக்கு போனால் கூட்டமான கூட்டம். இந்த கூட்டத்தில் யாரா நின்று எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுப்பு வந்துருச்சு. ஆனாலும் முட்டி மோதி எடுத்துட்டோம். சரி, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா பழைய ஞாபகம்லாம் வருது. நம்ம அது என்னன்னு கேக்குறீங்களா? என்னன்னா நான்வெஜ் எல்லாம் மாச கணக்கில் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நிறைய இருந்தது. அதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அந்த மாதிரி சிக்கன் இதில் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கம்மியாக கிடைக்குங்கிறதுனால போட்டு எங்கள் அம்மா இது ஒரு காட்டி இருக்காங்க சின்ன வயசு. அதை வச்சு அதை மேனேஜ் பண்ணிடுவேன். நல்லா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி போட்டால் நல்லா மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்கும் குழம்பு. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா கண்ணு, பழசை என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னுடைய சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க, இருக்காங்க, இன்னுமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தாக்கா வேற ஏதாவது சூழ்நிலையில கூட கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணுகளா. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் அப்போ சூழ்நிலை இல்லைன்னாலும் இப்போ வந்து நான்வெஜ்ஜோ அதோ மற்றதோ இதாக இப்படி கூட்டத்தில் நின்று எடுக்கிற அளவுக்கு கடவுள் வச்சிருக்காரு. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி. இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப திருப்தி. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கண்ணுங்களா.